பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி ஆதம குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வ குலு வஷ்ரபு வ லா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய தஸ்கியாவின் நேயர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லாம் ரமலானில் ஏறத்தாழ 8வது நோன்பில் வீற்றிருக்கிறோம். இந்த நாளில் குர்ஆனின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஆராஃபில் 31வது வசனத்தில் யா பனி ஆதம குது ஸீனத்தகும், ஆதமுடைய பிள்ளைகளே, ஆதமுடைய மக்களே, குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு தொழும் இடத்திலையும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை பற்றி கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், இன்னும் பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, இன்னும் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், ஆரம்ப காலத்தில், அறியாமை காலத்தில் காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய மக்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாகத்தான் தவாஃப் செய்வார்கள். ஆடைகளை இல்லாமல் தவாஃப் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அறியாமை காலத்தில் இருந்தது. ஆனால் குறைஷிகளை தவிர்த்து, குறைஷிகள் அவர்களுடைய சந்ததிகள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். குறைஷிகள் அல்லாத மற்றவர்கள் காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்யும் பொழுது ஆண்களுக்கு குறைஷிகளில் இருக்கக்கூடிய ஆண்களும், பெண்களுக்கு குறைஷிகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அவர்களுக்கு ஆடைகளை வழங்குவார்கள். இதுதான் காலங்காலமாக பழக்கத்தில் இருந்து வந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பழக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இந்த வசனத்தில் யா பனி ஆதம, ஆதமுடைய பிள்ளைகளே, குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு தொழும் இடத்திலையும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை பற்றி கொள்ளுங்கள், அழகான உடைகளை உடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கும் நிர்வாணமாக இபாதத் செய்வதற்கும் இந்த வசனத்தில் தடை விதிக்கின்றான். மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லீமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மறைக்க வேண்டிய பாகத்தை கண்டிப்பாக மறைத்தே தீர வேண்டும். அதை மறைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளிகளாக ஆறிப்போய் விடுவார்கள். எனவே தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், குல் மா ஷிஅத, நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள், வல்பஸ் மா ஷிஅத, நீங்கள் விரும்பியதை அணியுங்கள். ஆனால் நீங்கள் இரண்டு விஷயங்களில் தவறு செய்கிறீர்கள். அது என்னவென்று சொன்னால், ஒன்று வரம்பு மீறி உண்பது, அல்லது வரம்பு மீறி ஆடைகளை உடுத்துவது, அல்லது பெருமைக்காக வேண்டிய ஆடைகளை உடுத்துவது. இந்த மாதிரி 2 விஷயங்களில் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் அழகான உடைகளை உடுத்துவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வரம்பு மீறிய உடைகளை உடுத்தக்கூடாது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பட்டாடைகளை உடுத்துவது, தேவைக்கு அதிகமாக கரண்டைக்காலு கீழே உடுத்துவது, பெருமைக்காக வேண்டி உடைகளை உடுத்துவது, இது எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முஃமின் தன்னுடைய உடையை அழகான முறையில் அமைத்துக் கொள்வது, ஒரு முஃமினான பெண் தன்னுடைய உடையை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அழகான முறையில் அமைத்துக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ் கூறுகிறான், ஒகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் தமக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது நீண்ட நெடுங்காலமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். உணவில் கூட தேவைக்கு அதிகமாக வயிறு முட்ட உண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் சரியான வழிகாட்டுதல் அது சம்பந்தமாக சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மல ஆதமியுன் விஆஅன் ஷர்ரம் மின் பத்னின், ஒரு ஆதமுடைய மகன் தன்னுடைய வயிற்றை விட ஒரு பாத்திரத்தில் தீயதை வேறு எதையும் நிரப்புவது கிடையாது. ஒரு பாத்திரத்தில் தீயதை நிரப்புவதாக இருந்தால் வயிற்றை விட வேறு எந்த பாத்திரத்திலையும் தீமையை ஒரு ஆதமுடைய மகன் நிரப்புவது கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு ஆதமுடைய மகன் எப்படி உண்ண வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். பிஹஸ்பி இப்னி ஆதம உக்குலாத்துன், ஒரு ஆதமுடைய மகனுக்கு சில கவளங்கள் போதுமானதாகும். எப்படிப்பட்ட கவளம் என்றால், யுகிம்ன சுல்பஹு,
தன்னுடைய முதுகந்தண்டை நேராக்கக்கூடிய சில கவலங்கள் அவனுக்கு போதுமானதாகும். ஃபைன்கானலா மஹாலத்தை கண்டிப்பாக உண்ண வேண்டும் என்று அவனுடைய நிலை இருந்தால் ஃபசுலுசுல்லி தாமிஹி வசுலுசுல்லி ஷராபிஹி வசுலுசுல்லி நஃபசிஹி, 1/3 உண்ணுவதற்கும் உணவுக்கும், 1/3 பருகுவதற்கும், 1/3 அவனுடைய வயிற்றில் 1/3 மூச்சு விடுவதற்கும் போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே 2302வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு, அவனுடைய முதுகந்தண்டை நிமிர்த்தி வாழ்வதற்கு சில கவலங்கள் போதுமானது. அவனுடைய வயிற்றை 3 பிரிவுகளாக பிரித்து, 3 பிரிவில் ஒரு பிரிவில் உணவை உண்ணுவதற்கும், இன்னொரு பிரிவை பானத்தை அருந்துவதற்கும், இன்னொரு பிரிவை மூச்சு விடுவதற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இதற்கு அதிகமாக நாம் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத வியாதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாமளே வரவழைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய உணவுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதிலையும் குறிப்பாக நாம் தேவைக்கு அதிகமாக உண்ணக்கூடாது என்று இருக்கும் பொழுது தேவைக்கு அதிகமாக உணவுகளை சமைத்து அதை வீண்வரையும் செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்று உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதிலையும் குறிப்பாக சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் சாதாரணமாக ரமலானுடைய காலத்திலையும் கூட சஹர் செய்வதற்கு உணவு இல்லாமல், இஃப்தார் செய்வதற்கு உணவு இல்லாமல் தொடர்ந்து கண்டினியூவாக பட்டியலில் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய மிக மோசமான நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாட்டில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவருடைய தோள்கள் எலும்பின் மீது போர்த்தப்பட்டதை போல எந்த விதமான சதையும் இல்லாமல், எந்த விதமான ஆரோக்கியம் இல்லாமல், எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் குனிந்தவர்களாக அதே சமயத்தில் முட்டுக்கால் போட்டு நடக்கக்கூடியவர்களாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரிகள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட யானைகள் போன்ற பிராணிகள் கூட அவர்களுடைய கண்களில் செத்த நிலையில் கண்டார்கள் என்றால் அதையும் கூட அடித்து உண்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவ்வளோ மோசமான வறுமை, அவ்வளோ மோசமான கஷ்ட நிலையில் அவர்கள் இருப்பதை மீடியாக்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அதே போல் அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்னொரு புறத்தில் முஸ்லீம்களை பார்த்தால் தேவைக்கு அதிகமாக உணவுகளை சமைத்து கொண்டு உண்ணுவதற்கு முடியாமல் அதை கீழே கொட்டக்கூடிய, கழிவுகளில் போடக்கூடிய மிக மோசமான நிலையில் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த இரண்டும் மார்க்கத்திலே கூடாது என்றிருந்தாலும் கூட முதல் நிலையை பொறுத்தவரை அல்லாஹ்வால் வறுமை தரப்பட்ட ஒரு நிலை, அதை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது நிலை இருக்கிறது, அதுதான் இஸ்ராஃப் என்று சொல்லப்படுகின்ற வரம்பு மீறிய நிலைப்பாடாகும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் நேசிப்பதில்லை என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் விரயம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக தண்டிப்பான் என்பதுதான் அதற்கான பொருள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போல உடை எடுத்துக்கொண்டால் அதிலேயும் தேவையான அளவுக்கு மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு மீறிய அளவுக்கு உடைகளை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய உடைகளை கரண்டைக்கு கீழே ஆக்கி கொண்டு ரோடுகளிலே போகும்போது இழுத்து கொண்டு ரோடுகளை கூட்டிய நிலையிலே போகக்கூடிய மோசமான நிலையை நாம் பார்க்கிறோம். சில பேர்கள் அரசியல்வாதிகள், அதே போல் பெருமைக்காக வேண்டி அணியக்கூடியவர்கள், அவர்கள் தான் அப்படி அணிகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்களிலே கூட நிறைய அன்பர்கள் சகோதரர்கள் ஜீன்ஸ் போன்ற பேண்டுகளை போடும் பொழுது மிகவும் கீழே தாழ்த்தி போடக்கூடிய ஒரு அவலநிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு உடைகளை உடுத்துக்கொள்வது ஒரு முஸ்லீமுக்கு போதுமானதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்கள் தன்னுடைய தலையில் மிகவும் பாரமான ஒரு கல்லை எடுத்து வருகிறார்கள். எடுத்து வரும் பொழுது அவருடைய ஆடை அவிழ்ந்து விடுகிறது. மெல்லிய ஆடை உடுத்திருக்கிறார்கள், அந்த ஆடை அவிழ்ந்து விடுகிறது. ஆடை அவிழ்ந்த உடனேயே கல்லை கீழே வைத்து மீண்டும் தூக்க முடியாது என்பதற்காக வேண்டி நிர்வாணமாகவே கல்லை எந்த இடத்தில் கொண்டு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்கிறார்கள். பிறகு தன்னுடைய ஆடை எடுக்க வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜி இலா சௌபிக், உன்னுடைய ஆடையை முதல் எடுத்து ஃபஹுதுஹு, அதை நீ உடுத்துக்கொள், வலா தம்ஷு உராத்தன், நீங்கள் பூமியிலே நிர்வாணமாக நடக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கண்டித்தார்கள் என்று முஸ்லீமில் 516வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தேவையான அளவுக்கு உடைகளை உடுத்துவது என்பது இஸ்லாம் கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது. அதே போல் தேவைக்கு மீறி உடைகளை உடுத்துவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஆனால் அழகான உடைகளை உடுத்துவதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்து மின் கிபிரின், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போக மாட்டார்கள் என்று குறிப்பிடும் பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன், ஒரு அடியான் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், அவனுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானே, இது தவறா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கிறான். பெருமை என்பது பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், சத்தியத்தை மறைப்பதும் மக்களை முட்டாள்களாக நினைப்பதும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே 131வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு உண்ணுவதற்கு, பருகுவதற்கு, உடுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் தேவைக்கு அதிகமாக உணவிலேயோ அல்லது பானங்களிலேயோ உடைகளிலேயோ இஸ்ராஃப் செய்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, மாறாக தண்டிப்பான் என்பதையும் அந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. எனவே முஸ்லீம்களாகிய நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் செயல்படுவோமாக என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.